இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நேரமாச்சுப்பா, அடுத்த காரியத்தை பண்ணுங்க. தம்பி ரகு, ஏன்பா பேசாம இருக்க? நீ தான் மூத்த புள்ள, நீ தான் எல்லாத்தையும் செய்யணும். இல்ல, அந்த அருகதை உனக்கு இல்லடா. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? இது சண்டை போடுற நேரமாம்மா? நான் அவர் புள்ளம்மா, நான் தான் அவருக்கு கொள்ளி வைக்கணும். யாருடா அவர் புள்ள? யார் அவர் புள்ள? இவர் ரத்தத்துல நீ பிறந்துட்டா நீ இவருக்கு புள்ளை ஆயிடுவியா? ஒரு புள்ளைய அவருக்கு செய்ய வேண்டிய கடமை நீ செஞ்சிருக்கியா? பெத்த தகப்பன் தடுமாறும் போது தோள் கொடுத்து நிக்கிறவன் தான்டா உண்மையான புள்ள. ஆனா காலத்துக்கும் நீ அவருக்கு சுமைய தானே கொடுத்திருக்க. நீ என்னடா செஞ்சிருக்க? புள்ளைய பெத்த ஒரு தகப்பன் எப்படிடா இருக்கணும்? எவ்வளவு நிம்மதியா வாழ்ந்திருக்க வேண்டியவர். இவர் வாழ்க்கையில நிம்மதியா இருந்தாரடா? இந்த குடும்பத்துக்காக கடைசி மூச்சு வரைக்கும் இவர் உழைச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அந்த உழைப்புல வந்து பணத்தை கூட பங்கு போட்டுக்கிட்டவங்க தானே நீங்க. நீங்களடா இவரோட பிள்ளைங்க. பெருசா வந்து நிக்கிறீங்க. டேய், நீ கொல்லி வச்சனா அவரோட ஆத்மா சாந்தி அடையாதுடா. போங்கடா ரெண்டு பேரும். தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. போங்க போங்கடா. அம்மா லக்ஷ்மி, இது பிரச்சனை பண்ற நேரம் இல்லம்மா. பெத்த பிள்ளைங்க தான் அவருக்கு கொல்லி போடணும். அப்படியா? இதோ மலை மாதிரி நிக்கிறானே என் புள்ள, எங்க புள்ள முருகன். இதோ இவன் தான் இவருக்கு கொல்லி போடணும். இவன் தான் இந்த வீட்டோட மூத்த புள்ள. இவனுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்கு. என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளைக்கும் வளர்த்த பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல லக்ஷ்மி. பெத்த புள்ள உயிரோட இருக்கும்போது முருகனா பெத்த புள்ள மாதிரிதான். அவனை நான் அப்படிதான் வளர்த்தேன். இவன் தான் நீதான இவருக்கு கொல்லி போடணும். ஆமாண்டா, அவரு அதை தட விரும்புவாரு. முருகா, நீதான் அப்பாவுக்கு கொல்லி போடணும்டா. நீதான்.